ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரித்து சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செடி வந்து நட்டு வச்சது. அது வந்து நல்லா பரவி நிறைய கிழங்குங்க உள்ளே வளர்ந்துருக்கு. செடியும் நல்லா மேலே வளர்ந்துருக்கு. இப்போ கிழங்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குட்டியாக வளர்ந்துருக்கா இல்லை நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு வந்து நல்லா மண்ணில் க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ வந்து தண்ணி விட்டு அதை வந்து ஈரம் பண்ணிவிட்டு பிடுங்கினா ஈஸியாக வரும். அதுக்காக தான் இப்போ தண்ணி விட்டு அதை ஈரம் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். சைட்லேயும் ஒரு கிழங்கு தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து ஈரம் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ஈரமானதுக்கப்புறம் செடியை பிடுங்கணுன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக எல்லா கிழங்குங்களும் வளர்ந்துருந்தது. நீங்கள் ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், அது வந்து தானாகவே பக்கத்தில் செடிங்கள்லாம் வளர்ந்துடும். உங்களுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு வீட்டில் வளர்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் மண் போட்டுட்டு அதில் ஒரு செடி வச்சு விட்டிங்கன்னா போதும், நல்லா கிழங்குங்க வந்து நிறைய கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் இப்படி மண்ணில் புதஞ்சிருக்குதுன்னு பாருங்கள் கிழங்கு. இப்போ ஒன்று ஒன்றா தோண்டி எடுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்தது கிழங்கு எடுக்கும் போது. நீங்கள் தண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுங்க. நாங்கள் உடனே எடுத்துட்டோம், அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய கிழங்குங்களாம் வளர்ந்துருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நாங்கள் வந்து எல்லா கிழங்குங்களையும் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் திரும்பியும் நாங்கள் செடி மாதிரி அந்த பாட்டிலே நட்டு வச்சுட்டோம். இந்த மாதிரி வேறு ஒரு தொட்டிலையும் நாங்கள் வச்சுருக்கோம். அதையும் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். இந்த குட்டி குட்டி கிழங்குங்கள்லாம் நிறைய இருந்தது. கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு 4 to 5 months கழித்து எடுத்தால் நல்லா இன்னும் பெருசாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக தான் எடுத்து பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி செடி வச்சுருக்கிறது. அதனால எங்களுக்கு தெரியல, ஒரு வேளை வளர்ந்துதா வளரலையான்னு சொல்லி டவுட்டில் இருந்தோம். அதனால தான் 3 monthsலேயே எடுத்துட்டோம். நீங்கள் ஒரு 4 to 5 months விட்டு எடுத்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சக்கரவள்ளி கிழங்கா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வீட்டிலேயே வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு செடியிலேருந்து இவ்வளோ கிழங்கு கிடச்சிருந்தது. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ இன்னொரு பாட்டில் வச்சுருந்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை தான் எடுக்க போகிறோம். இதையும் அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் பண்ணோம். தண்ணி நல்லா விட்டுட்டு ஈரம் பண்ணிவிட்டு எல்லா செடியும் பிடிங்கி பார்த்தோம். கிழங்குங்க நல்லா வளர்ந்துருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நீங்களும் வளர்த்து பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு கிழங்கு. அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.